வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி டேவுடைய மார்க்கெட் எப்படிலாம் நடந்திருக்கு அண்ட் மந்த்லி எக்ஸ்பைரிக்கு இந்த மாதிரிலாம் கொண்டு போக சான்சஸ் இருக்குது அண்ட் மந்த்லி எக்ஸ்பைரிக்கு எப்படியெல்லாம் 0 to ஹீரோ எந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வர்ற செப்டம்பர் மந்த் 7ஆம் தேதி நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த 0 to ஹீரோ ஸ்ட்ராட்டஜிக்கு எக்ஸாக்டாக பின் பாயிண்ட்டாக நம்ம ஒரு ப்ரீமியத்தின் பர்சன்டேஜஸ் அடிப்படையில் ஒரு 0 to ஹீரோ மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தடை நம்ம ரிவீல் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவுக்கு இன்னும் 500 லைக்கு மேலே வரலை. ஸோ இந்த வீடியோவுக்கு விழுந்துச்சு அப்படின்னா தேர்ஸ்டே நடக்கக்கூடிய 0 to ஹீரோவுக்கு முன்னாடியே அதை நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி காலையில் நம்மளுடைய ஒயிட் எட்ஜோட பாட்டமுக்கு கீழே ஓப்பன், சரிங்களா சார்? பாட்டம் நியர்பை ஓப்பன் வச்சுட்டு அங்கே பாட்டத்தை கட் பண்ணுறாங்க. எஸ்டர்டே லோவை கட் பண்ணி அந்த ஒயிட் ரேஞ்சோட பாட்டத்துக்கு வர்றாங்க ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே. சேம் ஃப்யூச்சரில் எந்த வித மாற்றமும் இல்லை பெருசாக. அவங்களும் வேறு எங்கேயும் மாற்றி ஓப்பன் ஆகலை. மாற அவங்க ஓப்பனே எஸ்டர்டே லோவுக்கு கீழே வைக்கிறாங்க. 2 விஷயம் நீங்கள் இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது நிஃப்டி எஸ்டர்டே லோவுக்கு உட்பட்டு ஓப்பன் வைக்கிறாங்க, அதுக்கு கீழே கட் பண்ணி விடுறாங்க. பட் ஃப்யூச்சரை எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஓப்பன் வைக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அங்கேயே ஒரு செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? செல்லிங் ப்ரெஷரு க்ரியேட் ஆகுது. அடுத்த 5 to 15 மினிட்ஸில் மார்க்கெட்டு இன்னுமுமே கீழே வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 750 நியர்பை வர்றாங்க. அப்போ அங்கே வந்தோன்னே என்ன ஆகுதுன்னா இங்கே வரைக்கும் ஒரு சைட் பேஸ். ஏன் இந்த சைட் பேஸ்க்கு என்ன காரணம் நல்லா புரிஞ்சுக்குங்க. நேத்திக்கு இருக்கக்கூடிய விஷயம்ன்றது ட்ரிபிள் ஸ்ட்ராடில். நேத்திக்கே நம்ம சொல்லியிருந்தோம் ட்ரிபிள் ஸ்ட்ராடில். ஸோ இந்த 850க்கு கீழே போயிட்டு அகைன் மேலே வந்துட்டாங்கன்னா திருப்பி அந்த ஸ்ட்ராடிலுக்குள்ளே வந்துடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்போ 850 கட் பண்ணவங்க திருப்பி மேலே வரவே இல்லை ஒரு விஷயம். அப்போ அந்த ட்ரிபிள் ஸ்ட்ராடில் அடிக்கும்போது நம்மளுக்கு ஐடிஎம் கால் ஆப்ஷன் அண்ட் ஐடிஎம் புட் ஆப்ஷன்லாம் இருந்தாங்க. அவங்க கால் ஆப்ஷனை செல் பண்ணவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பட் புட் ஆப்ஷனை செல் பண்ணவங்களுக்கு லாஸில் இருக்கும் இல்லையா? ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு சைட் வேஸ் போடணும். அட் த சேம் டைம் இங்கே டேபிள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஹெச் புட் ஆப்ஷன் 24,700 வரைக்கும் இருந்தது. பட் அதுக்கு இடையில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருந்தது. அதை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது 24,800 காலு, 24,800 புட் ஆப்ஷன் அண்ட் 24,900 புட் ஆப்ஷன் அண்ட் 24,750 புட் ஆப்ஷன் அண்ட் 24,700 புட் ஆப்ஷன். இப்போ இவங்க எல்லாமே கண்டினியூஸ். பட் இந்த ஐடிஎம் ஏன் உள்ளே வரணும்? அப்போ இந்த ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் கீழே போனால்தான், இன்னும் தாண்டி போனால்தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? மார்க்கெட் இன்னும் கீழே வரும். அப்போ இந்த ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் தான் என்ன ஆகணும்? ரிவர்ஸ் போகணும். அப்போ ரிவர்ஸ் போகணுன்னா இங்கே என்ன வேணும்? இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி வேணும். ஸோ அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லாதனால பெரிய ரிவர்சல் இல்லாமல் அதுக்குட்பட்டு மார்க்கெட் இருக்காங்க ஒரு 60 பாயிண்ட்டுக்கு உட்பட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ரீமியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக டீகே பண்ணுறாங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து வந்த ப்ரீமியத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக டீகே பண்ணுறாங்க. ஸோ அப்போ புட் ஆப்ஷன் ஒரு மேக்ஸிமம் லெவலுக்கு மேலேயும் அடைஞ்சதுக்கப்புறம் அகெயின் அதில் ஒரு டீகே நடக்குது. எப்போ இந்த 24,900 புட் ஆப்ஷன் டேபிளை விட்டு கீழே போயிட்டு அந்த இடத்துல 24,900 கால் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருதோ அங்கேருந்து மார்க்கெட் கீழே டவுன் ஆகுறாங்க. சரிங்களா? அந்த ஃபேஸ்லேருந்து மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு வர்றாங்க. டவுன் ஆகிட்டு 700 அடைஞ்சிடறாங்க. இதுதான் ரேஞ்ச். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல நம்மளுக்கு மந்த்லி ஓப்பன் இருக்குது. இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடம் 24,734ன்ற மந்த்லி ஓப்பனுக்கு கீழே. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் இங்கேயுமே முடிச்சிருக்கும்போது ஐடிஎம் புட் ஆப்ஷனோட முடிச்சிருக்காங்க. பட் நமக்கு தேர்ஸ்டே ஓப்பன் ஆகும்போது எப்படி வேணாலும் ஓப்பன் ஆகலாம். கேப் டவுன்லேயே கூட ஓப்பன் ஆகலாம். கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் அங்கே ஆல்ரெடி ஓப்பனப்பே ஒரு ப்ரீமியம் கொடுத்துருவாங்க. ஸோ அகெயின் பெருசாக ப்ரீமியம் கொடுப்பாங்கன்றதை எதிர்பார்க்கக்கூடாது. அட் த சேம் டைம் 24,734ன்ற மந்த்லி ஓப்பன் இருக்கு இல்லையா? அந்த மந்த்லி ஓப்பனுக்கு கீழேயா மேலேயான்றது தான் எக்ஸ்பைரியே. அதுக்கு கீழே வச்சாங்கன்னா அகெயின் மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகும்?
நெகட்டிவ் மோடில் எக்ஸ்பைரி நடக்கும். மேலே வச்சுட்டாங்கன்னா ஒரு சின்ன பாசிட்டிவ் நோட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அதை வந்து கீழே ஓப்பன் பண்ணிட்டு 24,734 ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடம் 700. அப்போ 700 தான் இங்கே வந்து ஒயிட் எட்ஜோட பாட்டம். இந்த பாட்டத்தை கட் பண்ண என்ன ஆகும், இன்னும் செல்லிங்கில் போகும். தெரியும், இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் முக்கியமாக. அடுத்து 700 புட் ஆப்ஷன், 800 கால் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா 24,750 மிட் பாயிண்ட். அதே மாதிரி 700 to 900 வச்சோம்னா 24,800 மிட் பாயிண்ட். அப்போ இந்த மிட் பாயிண்ட் எல்லாத்துக்கும் கீழே தான் இருக்குது மார்க்கெட், அதையும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மந்த்லி ஓப்பனுக்கும் கீழே மார்க்கெட் இருக்குது. ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் கிட்டத்தட்ட 1% நெகட்டிவில் முடிச்சிருக்கு. இந்த நியூஸஸும் டெக்னிக்கல்ஸும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நியூஸ் அங்கே என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு வந்து டேரிஃப் வந்து அமலுக்கு வருது. ஸோ அதையும் கணக்கில் வச்சுக்கணும். நியூஸ் பேஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடாதுன்னு கிடையாது. நியூஸை பேஸ் பண்ணி இங்கே மார்க்கெட்டும் ரன் ஆகும், அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணும். ஓகேங்களா, அது பாசிட்டிவாக இருக்கா இது நெகட்டிவாக இருக்கான்னு ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கணும், அவ்வளோதான் விஷயம். அப்போ ஆல்ரெடி நெகட்டிவாக தான் ஒரு நியூஸ் இருக்குது, இங்கேயும் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குன்னா இன்னமும் நெகட்டிவாக போகிறதுக்கு எவ்வளோ தூரம் சான்சஸ் இருக்குன்றதை தான் நம்ம பார்க்கணும். அகெயின் திருப்பி ரெக்கவர் ஆனாலும் கூட, ரெக்கவர் ஆனால் எந்த இடத்துல வந்து அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு சைட் பேஸில் போய் முடிக்கிறதுக்காகட்டும், இல்லை அந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி அகெயின் மேலே வர்றதுக்கு என்ன சான்சஸ்ன்றதை பார்க்கணும். ரெண்டு விதமாக வச்சுக்கணும். பாயிண்ட் ஆஃப் வியூ எப்போவுமே சைட் பேஸுக்கும் வைக்கணும், டவுன் ட்ரெண்ட் கட் பண்ணி போகிறதுக்கும் வைக்கணும். ஒருவேளை அப் ட்ரெண்ட் வந்தால் எங்கேருந்து அது அந்த அப் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். பாயிண்ட் ஆஃப் வியூவை டைவர்சிஃபையாக வச்சிங்கன்னா தான் அங்கே அன்னைக்கான என்ன மார்க்கெட் நடைபெறுதோ அந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணி அதில் நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியும். நீங்கள் ஒன் சைடாக மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா அது திருப்பி மேலே போகும்போது உங்களால் ஏற்றுக்க முடியாது. இல்லை இங்கேருந்து மார்க்கெட் வந்து 700லேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகும் நாளைக்கு அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா நாளைக்கு கீழே போகும்போது உங்களால் ஏற்றுக்க முடியாது. அதர்வைஸ் ரெண்டு பக்கமும் போகாமல் மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே சைட் பேஸில் போக முடியாமல் போகும்போது அதை ஏற்றுக்காமல் ஏதோ ஒரு பக்கம் பிரேக் அவுட் நடந்துடும், ஏதோ ஒரு பக்கம் நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம் சொல்லி அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் பை பண்ணி லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு பண்ணியிருக்காங்க, அதனால் நான் சொல்கிறேன். சரிங்களா, அப்போ 24,800 கால் ஆப்ஷன் 42 அப்படின்னா 24,842. ஸோ 24,700 புட் ஆப்ஷன் 53 அப்படின்னா 24,647. அப்போ 24,842 to 24,647 200 பாயிண்ட் ரேஞ்ச். இதுக்கப்புறமா இதை வந்து மைனஸ் பண்ணுறது, அதாவது 24,800ஐயும் 700, அப்போ 53 + 42 95 அப்படின்ட்டா 24,605 மேலே 24,895 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம், ஒயிட் ரேஞ்சோட டாப். அப்போ கிட்டத்தட்ட 600 to 900 கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் இருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு 900 வரைக்கும் மேலே கால் ஆப்ஷன் இருக்காங்க. பட் 700லேருந்து அந்த ஒயிட் ரேஞ்சை கால்குலேட் பண்ணால் கிட்டத்தட்ட 24,600 வரைக்கும் இருக்கிறது. 600க்கும் கீழே போவாங்களான்னு கேட்டால் 600 கட் பண்ணி போகிற ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும், சப்போஸ் இப்போ 600 கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 24,600 இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் மைனஸ் என்ன பண்ணணும்னா அப்போ 24,586 அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறாங்கன்னு பார்ப்போம். அப்போ அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டாங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும், 24,550 புட் ஆப்ஷன். 600 கீழே போய்ட்டால் என்ன ஆகும், அடுத்து 24,550 புட் ஆப்ஷன். அப்போ 550 புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் என்னது, 17 ரூபா. அப்போ 24,533. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அப்போ 533 கட் பண்ணிட்டால் என்ன ஆகும், 24,500 புட் ஆப்ஷனை பார்க்கணும். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு கீழே வந்து போகணும். அப்போ அதுக்கு கீழே போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே புட் ஆப்ஷன் கீழே வர்றாங்க அப்படின்னா புட் ஆப்ஷனுக்கு என்ன ப்ரீமியம் அங்கே கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கணும். அதிகபட்ச ப்ரீமியமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு 0 to ஹீரோன்ற லெவலில் ஒரு 20 ரூபா இருக்கவங்க ஒரு 100 ரூபா நியர் போய் வந்துட்டாங்கன்னா அதுக்கு மேலே பெருசாக கொடுக்க மாட்டாங்கன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அகைன் 20 ரூபா இருக்கவங்க 100 ரூபா வந்து திருப்பி 200 போவாங்கலாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு லிமிட்டடாக வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அதுக்குள்ளே டார்கெட் வச்சுட்டு போங்க. ஏன்னா ஒரு மந்த்லி எக்ஸ்பைரிக்கு மார்க்கெட் வந்து நியர்பை ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் காமிச்சு எல்லா புட் ஆப்ஷன் பையர்ஸையும் நாளைக்கு வந்து கேப் டவுன் அப்படின்ற பேசிஸில் அவங்க உள்ளே அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதை வந்து அவங்களுக்கு சாதகமாகவும் கொடுக்கலாம், திருப்பி பாதகமாகவும் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் ஜீரோ பண்ணியும் விடலாம். கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ எந்த மாதிரி மார்க்கெட் செட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். அவங்க ஒரு நெகட்டிவாக செட் பண்ணி நெகட்டிவாகவும் நியூஸ் கொடுத்து டெக்னிக்கலாக கொண்டு போய் ஓப்பனுக்கு மேலே வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா, டெக்னிக்கலாக மார்க்கெட்டு நாளைக்கு எல்லா நியூஸும் நெகட்டிவாக கொடுத்துட்டு
தேர்ஸ்டே வந்து டெக்னிக்கலி மார்க்கெட்டை வந்து ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆக வச்சுட்டாங்கன்னா, இல்லை ஸ்பாட் விசஸ் ஃபியூச்சர் வந்து ரெண்டு பேர்த்தையும் ஓப்பன் பிலோ இல்லை ஓப்பன் அபோவ்னு வச்சுட்டாங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் சைட் வேஸில் போயிடும். ஸோ அப்போ நீங்கள் என்ன நினச்சி எந்த பக்கம் எடுத்தாலும் அது வந்து எரராக தான் வரும். அட் த சேம் டைம் நீங்கள் இந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் அமைதான்னு பாருங்கள். மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் ப்ராப்பராக அமைஞ்சு கால் ஆப்ஷன் சைடுனா ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் ஓப்பனுக்கு மேலே நிற்கிறாங்களா, புட் ஆப்ஷன் சைடுனா ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் ஓப்பனுக்கு கீழே நிற்கிறாங்களா, அண்ட் ஓப்பனுக்கு கீழே நின்னாலும் பிரச்சனை இல்லை, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே நிற்கிறாங்களா, எஸ்டர்டே லோவுக்கு கீழே நிற்கிறாங்களா, அதேமாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நிற்கிறாங்களா. எஸ்டர்டே ஹைன்றது போக முடியாது. எஸ்டர்டே ஹை 900 வரைக்கும் 200 பாயிண்ட் மேலே, ஒருவேளை நியர்பை அங்கே ஓப்பன் வச்சு அதுக்கு மேலே நிற்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். எங்கே ஓப்பன்றது பார்க்கணும், அந்த ஓப்பனுக்கு கீழே மேலேன்றது பார்க்கணும். பார்த்துட்டு அடுத்தபடியாக நம்மளுக்கு ரேஞ்ச் இல்லைனா ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷனுக்கு அங்கே என்ன மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் க்ரியேட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே ஐவி இல்லை, ஸோ பெரிய ரிவர்சல் இருக்காது. ஒரு சைடு ஹிட் ஆனால் ஒன்று அதுக்குள்ளே சைட்வேஸில் போகணும், இதை கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகணும் பொறுமையாக. ஐவி இல்லாதனால ஒருவேளை நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் ஓகேங்களா, அதான் அடுத்த வீக்குக்கான கான்ட்ராக்ட் செப்டம்பர் மாதத்துக்கான கான்ட்ராக்டில் அதில் இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட் கொடுப்போம். அங்கேயுமே இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி கம்மி. ஸோ அதனுடைய சேஞ்சஸையும் நீ நாளைக்கு, அதாவது தேர்ஸ்டே அன்னைக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு இவங்களுடைய இம்ப்ளாய்டு வால்டிலிட்டியும் பார்க்கணும். ஸோ இவங்க எந்த சைடு இருக்காங்க, அட் த சேம் டைம் சினாரியோ எந்த சைடு இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழேயா, எஸ்டர்டே லோவுக்கு கீழேயா, ஓப்பனுக்கு கீழேயா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். அடுத்ததாக வந்து பேங்க் நிஃப்டியுமே ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி கிட்டத்தட்ட 54,500 முடிச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ 54,500 நியர்பை அப்படின்னா 54,500 புட் ஆப்ஷன் அண்டு 55,000 கால் ஆப்ஷன் இந்த மாதிரி முடிச்சுக்கிறாங்க. சரிங்களா, ஓகே. அப்போ அவங்களுடைய ப்ரீமியம் ஆடட் ப்ரீமியம்ஸ்னால் 200 பாயிண்ட். அப்போ அந்த 200 பாயிண்டில் நீங்கள் எப்படி ரேஞ்ச் செட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். அப்போ 54,300 ஓகேங்களா, 54,300 மேலே 55,200 அந்த மாதிரி. ஸோ அதை ரேஞ்ச் எடுத்துகிட்டு அதுக்கு இடையில் என்ன மாதிரிலாம் ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, இதுக்கு கீழே ஒரு ஓடிஎம் புட் ஆப்ஷன்ஸும் பில்ட் ஆகிருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். மந்த்லி எக்ஸ்பைரியில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறதுக்கு இன்னும் கீழே ஒரு ஓடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 54,000 to 55,000. ஸோ மிட் பாயிண்ட் 54,500. அதுக்கு இடையில் நம்மளுக்கு இந்த 250 அதாவது 54,250, 54,750, இதுக்கு நடுவில் 54,500, மேலே 55,000, கீழே 54,000. இது நான் இதில் கூட சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து சென்செக்ஸுக்காக நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் 81,250, அதாவது 81,500 கீழே வந்தால் பத்தாது, 81,250 கடந்தாங்கன்னா கீழே 81,000 வரைக்கும். நீங்கள் இன்றைக்கி எக்ஸாக்டாக நம்ப மாட்டீங்க, சேனலில் அந்த சார்ட் எடுத்து பாருங்கள். 81,250 கட் பண்ணோன்னு என்ன இருக்குன்னா கீழே வந்துடும். ஸோ அந்த ஒரு மிட் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த மிட் பாயிண்ட் தான் டிசைட் பண்ணும் மார்க்கெட் அதுக்கு மேலே பாசிட்டிவாக கீழே நெகட்டிவானு. ஏன்னா அந்த மிட் பாயிண்ட்டை ஒரு சென்டராக வச்சுட்டு அதுக்கு மேலே தான் கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனையும் செல் பண்ணக்கூடிய செல்லர்ஸ் இருப்பாங்க. அப்போ அதை செல் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த மிட் பாயிண்ட்டை கடந்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா எய்தர் சைடு அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் சைடு எடுத்துகிட்டு இன்னொரு சைடு இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகி உள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அந்த மிட் பாயிண்ட் தான் டைரக்ஷனையும் டிசைட் பண்ணணும். இன்றைக்கி எடுத்துட்டிங்க அப்படின்னா நிஃப்டியில் கிட்டத்தட்ட 24,950 சொல்லியிருந்தோம் இல்லையா, 24,950 தான் ஷார்ட் எட்ஜோட மிட்டும் அண்ட் ஒயிட் எட்ஜோட மிட்டும். அதுக்கு கீழே ஓப்பன் ஷார்ட் எட்ஜோட பாட்டம், ஒயிட் எட்ஜோட பாட்டம், இது ரெண்டுத்துக்கும் கீழே தான் ஓப்பனு. அதாவது 24,900 நியர்பை தான் ஓப்பனு. இது ரெண்டையும் கட் பண்ணி அந்த ஷார்ட் எட்ஜோட பாட்டம், ஒயிட் எட்ஜோட பாட்டத்தையும் கட் பண்ண என்ன ஆகுது, நல்ல நெகட்டிவ் போகும். ஓகேங்களா, அங்கே வந்து இம்ப்ளாய்டு ஆல்ரெடி இருந்தாங்கன்னா இன்னும் கீழே போயிட்டு அகைன் ஒரு சின்ன ரிவர்ஸில் கொடுத்துக்கலாம். பட் ஐவி இல்லாதனால அந்த இடத்துல பெரிய ரிவர்சல் கிடைக்கலன்றது தான் விஷயம். ஸோ பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட நியர்பை கால் ஆப்ஷன் சைடு 11, புட் ஆப்ஷன் சைடு 10 இருக்காங்க. அப்போ ஒரு பாயிண்ட், ஜஸ்ட் 1 பாயிண்ட் தான், ரொம்ப பெருசாக இல்லை. ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் மேலே இருக்காங்க கால் சைடில். ஸோ இது எப்படி இருக்க போகிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ டிகே எந்த ஆப்ஷன், கால் ஆப்ஷனா இல்லை புட் ஆப்ஷனா, எது டிகே ஆகுது, ஓப்பன்லேருந்து யார் மாறுபட்டுருக்காங்க, முடிய போகிற நேரத்தில் டேபிளின் மிட் பாயிண்ட் என்ன, டேபிளோட மிட் பாயிண்ட் என்ன அப்படின்றத பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல எடுத்துட்டிங்க அப்படின்னா நிஃப்டியுடைய எக்ஸ்பைரிக்கே வச்சுக்கலாம். நிஃப்டியுடைய எக்ஸ்பைரிக்கு, மந்த்லி எக்ஸ்பைரிக்கு இப்போ இருக்கிற கான்ட்ராக்ட்டுக்கு டேபிள் மிட் பாயிண்ட் கிட்டத்தட்ட 700 to 900னா
ஒவ்வொரு விஷயமா நான் சொல்லிட்டு வரேன். 800 முடிக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம். 700க்கு மேலே முடிக்கணும், 750க்கு மேலே முடிக்கணும், 900க்கு கீழே முடிக்கணும், 850க்கு கீழே முடிக்கணும், அப்போ 25,000க்கு கீழே முடிக்கணும். அப்போ இந்த டேபிளுடைய மிட் பாயிண்ட் என்ன? 24,800. 24,800 எக்ஸாக்டாக முடித்தால் 800 கால் ஆப்ஷனும் 0, 800 புட் ஆப்ஷனும் 0, சரிங்களா? புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன், 700 புட்டும் 0, 750 புட்டும் 0, 900 காலும் 0, 850 காலும் 0, 25,000 0. இவங்க எல்லாம் 0 ஆயிடுவாங்களா? சரிங்களா? 24,900 புட்டு மட்டும் கிட்டத்தட்ட எவ்வளோ இருப்பாங்க? 180, 100 இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க எல்லோரும் ஆல்மோஸ்ட் 0 ஆயிடுவாங்களா? இதுதான் கான்செப்ட். அப்போ எந்த இடத்துல மிட்டில் வந்து க்ளோஸ் வைக்க போகிறாங்க? எது மிட் பாயிண்ட்? ஓவராலாக இங்கே இருக்கக்கூடிய இந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எது மிட் பாயிண்ட்ன்றதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அந்த இடத்துல எக்ஸ்பைரி வைக்கிறாங்கன்னா அதை தாண்டி மார்க்கெட் எந்த இடத்துல நிற்கிதுன்னு தெரியணும். இல்லை ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் நிற்கிறாங்கன்னா அகெயின் வந்து அவங்க ரேஞ்ச் பிரேக் அவுட் எக்ஸ்பைரி டயத்தில் கடைசி நேரத்தில் ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். அதாவது அன்னைக்கு வச்சுருக்கக்கூடிய ஒரு லோவை அகெயின் கட் பண்ணுறாங்களா, இல்லை அன்னைக்கு வச்சுருக்கக்கூடிய ஒரு ஹையை அகெயின் கட் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணால்தான் 0 to ஹீரோவை ஒன்று ஏர்லியராகவும் நடக்கும், இல்லை மார்க்கெட் முடிய போகிற டயத்தில் 2 மணிக்கு மேலே 1 மணிக்கு மேலேயும் நடக்கும். எப்போ நடந்தாலும் நம்ம தயாராக இருக்கணும். எந்த இடத்துல ப்ரீமியம் டிகே ஆகுதுன்றதை பார்க்கணும். ஒரு மார்க்கெட்டை வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வச்சுட்டு கீழேயே டிகே பண்ணுறாங்களா, அப்போ ரிவர்சலுக்கு மேலே வாய்ப்பு இருக்கா, இல்லை கீழே ஓப்பன் ஆனோடனே கீழே கொடுத்துட்டு அகைன் சென்டரில் வந்துட்டு இங்கேயே டிகே பண்ணுறாங்களா, அப்போ திருப்பி பிரேக் ஆகிறதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். யார் முன்னாடி கரைகிறாங்க, அந்த கரைஞ்சவங்களுக்கு டிகே ஆன ஆப்ஷனுக்கு கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷனாக அவங்க டிகே ஆன அந்த ஆப்ஷனுக்கு அகெயின் ப்ரீமியம் கொடுக்கக்கூடிய மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கான்னு பார்க்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.